ரமண கணபதி பகவானே, பிதா குரு தெய்வங்களே, ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, வில்லாளி வீரனே, மணிகண்டனே, காத்திரச்சிக்கரம் பகவானே, ஏகாந்த மூர்த்தியே, சமஸ்தாபராரட்சகனே, அமிர்தகலச நாயகனே, ஆனந்தர மூர்த்தியே, நோய் நொடிகளை தீர்ப்பவனே, வாழ்வில் ஏற்றம் தர வேண்டும் பகவானே, வாழ்வில் உயரம் தர வேண்டும் பகவானே, வாழ்வில் நிம்மதி தர வேண்டும் பகவானே, கேட்கும் முன் அள்ளிக் கொடுக்கும் தெய்வமே, பட்சமான தெய்வமே, அழைக்கும் முன்னோடி வரும் ஐயப்ப தெய்வமே, சம்ஹார நாயகனே, பிரம்மச்சாரியே, நீலவஸ்திரதாரியே, ஆத்திரச்சிக்கரம் பகவானே, அவரேதும் செய்திருந்தால் மன்னித்திரள வேண்டும் பகவானே, அவரேதும் செய்யாமல் எண்ணத்தை தர வேண்டும் பகவானே, மன்னிப்பதில் தாய் உள்ளம் படைத்தவனே, மன்னிப்பதில் தந்தை உள்ளம் கொண்டவனே, நண்பனான தெய்வமே, ஆதிபராசத்தின் தவப்புதல்வனே, அறியும் வரணும் ஐக்கியமான தெய்வமே, சுதனே, சுதனே, முகமரைக்கும் தெய்வமே, பகவானே, இன்னும் இன்னும் துணை வர வேண்டும் பகவானே, விருத்தியாக வேண்டும் பகவானே, இந்த பரம்பொருளே, ஆன்யமூர்த்தியே, அருணாசாகரனே, ஓ ஹரிஹர சுதனானந்த சித்தனையன் ஐயப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம் ஐயப்பா. இப்ப நேரம் சரணம் கூப்பிட்டு இருந்தோம். ஐயப்பன் எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு பெரிய புனைப்பேர் என்னன்னா அன்னதான பிரபு. எந்த இடத்துல மனசார நீங்க கடவுளை கூப்பிடவே வேண்டாம், எந்த இடத்துல மனசார போய் ஒரு வயிறார ஒரு சாப்பாடு, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம ஏதாவது சொல்லி இருப்பாங்க. நீங்க போய் ஒரு ஏதாச்சும் ஒரு ஜோசியர்கிட்ட போயிருப்போம், அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்க கர்மா பலன் தீர்ந்துடும். இது தர்மம், இது தானம். இந்த தர்மத்துக்கும் தானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க தானம் பண்ணினீங்கன்னா பகவானுடைய லிஸ்ட்ல வராது, ஆனா தர்மம் பண்ணினீங்கன்னா தான் லிஸ்ட்ல வரும். அதுதான் யம தர்மராஜன், தர்மசாஸ்தா, அதே மாதிரி தர்மர், இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் பேர் வந்தது காரணம் என்னன்னா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யக்கூடிய பொருளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நிகழ்வுக்கும் தர்மம் அப்படின்னு அவங்க லிஸ்ட் ஆஃப் த என்ட்ரி ஆகிட்டே இருக்கு. நிறைய பேர் போட்டோ கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு விளம்பரம் போடுவாங்க. இன்னைக்கு அது ட்ரெண்டா போயிடுச்சு. சேட்டா சமூக ஆர்வலர்கள், அது தவறில்லை, தப்பில்லை, ஏதோ அதான் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பண்றாங்க. இருந்தாலும் அது விளம்பரமா இருந்தாலும் கூட சில பேருக்கு விழிப்புணர்வாங்க. இப்ப நிறைய பேர் எப்படி செய்யறதுன்னு தெரியாம இருப்பாங்க. காசு பணம் நிறைய வச்சிருப்பாங்க, யோசிச்சு 20 வருஷம் கடந்து போயிருக்கு. ஒருத்தர் ஏதாவது பணம் வச்சிருப்பார், யோசிச்சுட்டே இருப்பார், கடைசியில 20 வருஷம் கடந்து போயிருக்கு. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு, காசு இருக்கிறவங்க எல்லாருமே தர்மம் பண்ண முடியும். நீங்க ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல தர்மம் பண்றீங்கன்னா கடவுளுடைய அனுமதி இல்லாம ஒருத்தருக்கு 1 ரூபாய் கூட உங்களால பண்ண முடியும். ஏன்னா தர்மம் பண்ணீங்கன்னா உங்களுடைய கர்மம் கம்மியாகும். என்னங்க கர்மம்? ஏங்க நான் நிறைய சாமி கும்பிடுறேன், எனக்கு ரொம்ப சோதனை இதாது. நான் நீங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க, என்னத்தைங்க சாமி கும்பிடுறோம், சாமி கும்பிட்டு சும்மா சோதனை தான் அதிகமா. தயவு செஞ்சு சொல்றேன், எந்த அளவுக்கு நம்மளுக்கு கஷ்டம் வருதோ தயவு செஞ்சு சொல்றேன். எனக்கு என் குருநாதர் சொன்னது, படிக்கிற பசங்களுக்கு தான் பரிச்சை வைப்பான். ரோட்ல சுத்துறவங்களுக்கு பரிச்சை வைக்க மாட்டாங்க. ரோட்ல நிறைய பேர் சுத்துறாங்க, அவங்களோட பரிச்சை ஏதாவது சொல்லுவாங்களா? ஒரு டீச்சரோ ஹெட் மாஸ்டரோ சொல்லுவாரா? ஆனால் படிக்கிற பசங்களுக்கு பரிச்சை வைப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க மேல மேல வரணும்னால் ஒவ்வொரு கட்டமும் சோதனை கட்டமாக அமையும். அந்த சோதனைகள் எல்லாம் நீங்க தாண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. இந்த சோதனையான காலத்துல 2 ஆப்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. என்ன 2 ஆப்ஷன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நிறைய சொந்த பந்தம் இருக்கும், நிறைய நட்பு வட்டாரம் இருக்கும். கஷ்ட காலத்துலதான் நம்ம சொந்த பந்தம் யாரு நட்பு யாருன்னு கடவுள் காட்டி கொடுக்கும். இது பெரிய ஆஃபர் நம்மளுக்கு. எப்ப இந்த நேரத்துல கஷ்டப்படுறீங்களோ யாரு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறா? ஐயா, நீ பணம் காசு கொடுக்க வேண்டாங்க, நீங்க யாராவது கிட்ட போய் ஒரு கஷ்டம் பழகி பாருங்க, சும்மா போங்க, ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இது மாதிரி பேசிட்டே இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, பணம் பிரச்சனை வேற, குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்தணும், அது வேற கஷ்டம், அப்படிங்களா, சரிங்கன்னு சொல்லி அவங்க விலக பார்ப்பாங்க. எங்காவது பணம் கேட்டுருவானோ
ஆனால் ஆறுதலான வார்த்தை, என்னத்தை விடாதீங்க, முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அவனுக்கும் பணம் எல்லாம் இருக்கும். அவனு 4 பேருக்கு கேட்டு வந்திருப்பான். என்னடா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம போய் அவங்ககிட்ட போனோம்னா அவனோட பிரச்சனை சின்னதாயிரும், நம்ம பிரச்சனை பார்த்தோன்னா அவன் பிரச்சனை சின்னதாயிரும். ஐயோ, நம்மளமா நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அதனால வாழ்க்கையில கஷ்டம்ங்கிறது கடவுள் கொடுக்குற மிகப்பெரிய ஆஃபர் நம்மளுக்கு. நிறைய பேர் கடவுள் ரொம்ப கஷ்டம் தரன்னு கடவுளையே மாத்திடுறான். இங்க கடவுள் எல்லாம் சரியில்லை, அந்த கடவுள் ஏதோ பெசலா தராரா, இங்க போன எல்லாம் ஒண்ணுதான், ஒரே சட்டி தான், எடுக்கிற கரண்டி தான் வேற. ஒரு கரண்டி பெருசா இருக்கும், ஒரு கரண்டி சிறுசா இருக்கும், அவ்வளவுதான். எங்க போனாலும் கடவுள் ஒண்ணுதான். அத மனுஷன் வந்து வகைப்படுத்தி பிரித்து வச்சுட்டான். இன்னைக்கு இது கடவுள் கட்சி மாதிரி ஆகி போச்சு. எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, மதம் மாறினால்தான் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்றால் அவர் கடவுள் இல்லை, கட்சி தலைவர். அந்த மதத்தில் இருக்கிற கடவுள் ஒரே கடவுள் தான். எப்படி கங்கா யமுனா காவேரி எங்கெங்கெல்லாம் உற்பத்தி ஆகுது, அந்த இடம், அந்த நதியெல்லாம் ஒவ்வொரு இடத்துல உற்பத்தி ஆகுது. அது கங்கா, கமனி, யமுனா, காவேரி, கோதாவரின்னு நிறைய புண்ணிய நதிகளை பெண்கள் பேரா வச்சிருக்கிறோம். ஏன்னா அவ்வளவு இந்து மதத்துல நம்மளுடைய பாரம்பரியம் அவ்வளவு பெரிய பாரம்பரியம். அந்த நதியெல்லாம் ஒரே எந்த இடத்துல போய் சேருதுன்னா கடல்ல போய் சேரும். அந்த கடல்ல போய் சேரும் மொத்தம் அதுக்கு சமுத்திரம் கடல்னு சொல்றோம். அந்த இடத்துல நம்ம பிரிக்கிறது அதே மாதிரிதான். எந்த மதங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு மேல போகும்போது ஒருத்தர் தான் உட்காந்து இருப்பார். வாங்க, வா 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 வா, இல்ல இல்லையே நான் வேற சாமியில கும்பிட்டு, நீ வா நேரமா சொல்ல போ கிளம்புன்ற. அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருக்குது உலகம். அல்ல, கடவுள்கிட்ட வரும்போது உங்க குழந்தைகளுக்காக வேண்டுங்க. இன்னைக்கு சூழ்நிலைகள் சரியில்லை. இன்னைக்கு ஒரு இக்கட்டான இறுக்கமான சூழ்நிலை இருக்கிறோம். இன்னைக்கு பைனான்ஸ் ப்ராப்ளம் ஆகட்டும், இன்னைக்கு குழந்தைகள் நிறைய பேர் இன்னைக்கு ஸ்கூல்ல முடிச்சு சேர்த்தணும், பணங்கள்லாம் நிறைய கட்டணும். இந்த மாதிரி சூழ்நிலையில நிறைய பேர் இருக்கு. அப்பெல்லாம் மனசு தளருவாம கடவுள்கிட்ட நம்ம யாருகிட்ட போய் சொல்ல முடியும்? நமக்கு யாருகிட்ட? திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. திக்கற்றவனுக்கு என்னது? தெய்வமே துணை. எல்லா கஷ்டம் வரும். அவன் என்ன பண்ணுவார்னா நம்மளை சோதிச்சு பார்ப்பாரு, எப்படிப்பட்ட ஆளு என்ன பண்ணுவான். நாயனார் தெரியுமா? நாயனார் கதை தெரியும் நினைக்கிறவங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. கண்ணப்ப நாயனார் அங்க ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருப்பார். கண்ணுல ரத்தம் வந்தாலும் அவர் விட்டுட்டு ஓடிடுவார். ஆனா கண்ணப்ப நாயனார் போய் தன்னோட காலை எடுத்துட்டு போய் எங்க வச்சு கறி கையில வச்சிருப்பார். என்ன பண்றது தெரியாம காலை தூக்கி வச்சு இந்த ரத்தத்தை அடைப்பார். அவருக்கு பக்திங்கிறது இங்க இருக்குதுங்க. ஏதோ பெரிய மாலை போடுறோம், ஐயப்பனுக்கு நிறைய டொனேஷன் பண்றோம், இல்ல வேற ஏதோ விதமா பண்றோம், பக்தி கிடையாதுங்க. இல்லாதவன் ஒருத்தன் செய்யறான் பாத்தீங்களா, அதுதான் உண்மையான பக்தி. என்கிட்ட இல்லைங்க, ஆனா ஏதோ கண்டிப்பா கொடுக்கணுங்க, அதுதான் உண்மையான பக்திங்க. இல்லாதவங்கிட்ட மட்டும்தான் ஆண்டவர் 2 கைக்கு ஏந்தி கேட்பான. என்ன பண்ணுவானா, அவருடைய கர்மா பலன் அந்த கொடுக்க வச்சு அவருடைய கர்மத்தை கம்மி பண்ணுவான. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. யாராவது ஐயப்ப கோயிலுக்கு டொனேஷன் கேட்டு வந்தா ஓடிடுவாங்க. இப்பதான் பக்கத்து கோயிலுக்கு பணமே கொடுத்துருக்க மாட்டான். இப்பதான் பக்கத்து கோயில் வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டு போனாருங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய கொடுக்க வேண்டிய நேரம் இருந்தால், வாங்க வேண்டிய நேரம் கடவுள் கொடுத்தால் நீங்க தடுக்க முடியாது, ஓட முடியாது, ஒழிய முடியாது. மாதிரி ஆத்மார்த்தமா நல்லது முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு போங்க. அன்னதானம் முடிஞ்ச வரைக்கும் எந்த நேரத்துல கிடைக்குதோ செஞ்சுட்டு போங்க. 1 கிலோ அரிசி கொண்டு வந்து வைங்க, பெருசாலாம் எதிர்பார்க்க முடியும். மாசத்துக்கு 1 கிலோ அரிசி 2 கிலோ அரிசி கொண்டு வந்து பாருங்க, ஐயப்ப கிட்ட வச்சுட்டு போறேன். நிறைய கொடுக்க முடியலீங்க, எங்களால மூட்டையா கொண்டு கொடுக்குறாங்க, கஷ்டமா இருக்குது. நீங்க வாரீங்க, நீங்க அன்னதானம் போடுறோம். இந்த அன்னதானம் எப்ப போடுற ஆரம்பிச்சு 2020 அந்த அன்னதானம் ஸ்டார்ட், கோவிட் காலத்துல அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணோம். சாதாரண இடமா இருந்தது. இன்னைக்கு இது வாங்கியாச்சு, இது கட்டணும், அது வாங்கியாச்சு, அது கட்டிட்டு இருக்கிறோம். மறுபடியும் ஆண்டவன் என்ன பண்ணா, திருப்பி இங்க இடத்துக்கு ஒரு ஜம்ப் பண்ணி கொடுத்துட்டான். இது இப்ப 2 ஃப்ளோர் ஆக போகுது. இன்னைக்கு பத்திரிக்கை திங்கக்கிழமை வீட்டுக்கு வந்துடும், எல்லாரும் வீட்டுக்கு வர போறோம். தயவு செஞ்சு ஏதாச்சும் சொல்லி போயிடாதீங்க. என்ன இருக்குதோ கொடுங்க. 1 ரூபாய் 10 100 ரூபாய் கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு சந்தோஷமா கொடுங்க, சங்கடப்பட்டு கொடுக்காதீங்க. 10,000 ரூபாய் ஒருத்தன் சங்கடப்பட்டு கொடுத்தா கூட 100 ரூபாய்க்கு ஈடாங்க. அதனால என்ன இருக்குதோ கொடுங்க. இந்த கோவில் நிறைய கட்டணும், நிறைய தர்ம காரியங்கள் நடக்க போகுது. நீ எத்தனை வருஷத்துக்கு இது கம்பீரமா நிக்க போகுதுன்னு தெரியல. அந்த காலத்துல ஒவ்வொரு பெரிய ராஜாக்கெல்லாம் கிடைச்சது. இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்க போகுது. குலதெய்வத்துக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் குலதெய்வத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அப்புறம் இஷ்ட தெய்வம். நிறைய பேருக்கு ஐயப்பன் இஷ்ட தெய்வமா இருக்கிறார், செல்லப்பிள்ளை. ஐயப்பனுடைய அம்சமே கடவுள் கெடுக்கிற கடவுள், பழிவாங்கிற கடவுளே கிடையாது. இவர்கிட்ட ஆயுதமே கிடையாது. நிராயுதபாணியா சின்முத்திரை தாண்டி யோக நிஷ்டையில 12 வயசு ஆச்சு. யோகையை பட்டை கட்டி உட்காந்துக்கிறார். அவருக்கு என்னன்னா, அவருக்கு தண்டிக்கவே தெரியாது. அவர் குருநாதர். குருநாதர் என்ன அர்த்தம்னா, இருளை விளக்கக்கூடியவர், நம்ம அறியாமையை விளக்கக்கூடியது குருநாதர். அதனாலதான் குருநாதர் குருவின் குருவேன்னு சொல்றோம், சரணம் ஐயப்பாங்கிறோம். ஐயப்பனுடைய சாராம்சம் முதல்ல நம்ம கும்பிடுற கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். பகவானுடைய முழு பேர் குருவின் குருவே. குருவின் குருநாதர்னா இருளை அகற்றக்கூடியவர் குரு. தேவையில்லாத நான் ஒரு கெட்ட பையனா இருக்கிறேன், என்னை நல்வழிப்படுத்தக்கூடிய, தண்டனை கொடுத்து என்னை வந்து ஒதுக்கி வைக்காம என்னை நல்லவனாக்கக்கூடிய வலிமை கடவுளுக்கு குருநாதருக்கு தான் இருக்கு. அதனாலதான் குருவின் குரு. இந்த கடவுள் தண்டிக்கிற கடவுள் கிடையாது. மிச்சம் எல்லா கடவுளையும் ஆயுதம் இருக்கும்.
பாசம் குசமெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஐயப்பங்கிட்ட ஆயுதம் கிடையாது, நிராயுத பாணி. சின்முத்திரை காட்டி யோகைய பட்டயம் அணிஞ்சு குண்டலி யோகத்துல தர்மபீடத்துல சக்தி பீடத்துல அமர்ந்து நம்மளுக்காக ஏதோ செஞ்சுட்டே இருக்கிறார். எங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த கோவில் ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விசேஷத்துல இறங்கி ஒரு கோயில் வச்சு நிர்வாகம் பண்றது கஷ்டம் இல்லைங்க. எல்லாரும் மாலையா போடுவான்னு சொல்ல முடியாது, வேற ஏதாச்சும் போடுவான். அதையும் வாங்கிக்கணும். எவ்வளவோ நிறைய வாங்கிட்டேன். இந்த கோவில்லாம் கட்டுற முன்னாடி 20 வருஷம் 22 வருஷம் ஆச்சு. இவ்வளவு அனுபவிச்சிருப்போம் எத்தனையோ. ஏன்னா என்னதான் தங்கமா இருந்தாலும் தீயில போட்டு சுற்றி உருக்கி எடுத்து அடிச்சு மேம்படுத்தி அதை அழகுபடுத்துறதுக்கு மட்டும்தான் அதுக்கு மதிப்பு. தங்கமா இருந்தாலும் உருக்கித்தான் ஆகணும். இந்த மாதிரி மனசு ஏமாத்துறோம். நம்மளுக்கு இப்படி பட என்ன ஆகணும், நம்ம மெச்சூரிட்டி ஆகிட்டே இருக்கிறோம், நம்ம நிறைய கத்துக்கிட்டு போறோம்னு அர்த்தம். ஆனா நான் முன்னே ஒண்ணு சொல்றோம், வாழ்க்கையில நாங்களும் சுயநலமா தான் வேலை செய்யறோம். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் எங்களுக்கு, நாங்க செய்யற புண்ணியம் யாருக்கு போகும்? இந்த குழந்தைக்கு போகும். அதே மாதிரிதான் வாழ்க்கையில இனி வரப்போற காலங்கள்ல குழந்தைங்க நல்லா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் நிறைய பேப்பர் பாக்குறோம், சின்ன பசங்க சின்ன குழந்தைங்க என்னென்னமோ நடக்குது. கடவுள்கிட்ட யார்கிட்ட எப்படி நம்பிட்டு விட்டு போறதுன்னு தெரியல. ஒவ்வொரு கண்ணையும் பிச்சு அவங்க குழந்தைங்க மேல வச்சிடறோம். ஆனால் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. அவர்கிட்ட தான் சஞ்சாரம் பண்ணிக்கிறோம், அவர்கிட்ட தான் நம்ம போய் விழுந்துடுறோம். கடவுளே விட்டுட்டு வெளியில போறோம், குழந்தைய போது நீங்க தான் இன்னைக்கு வந்து காப்பாற்றணும். அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க. எளிமையான வேண்டுதல். கடவுள்கள் என்னைக்குமே அதிகப்படியான வேண்டுதல், ஆடம்பரமான வேண்டுதல் கடவுள் என்னைக்கும் எதிர்பார்க்கறது இல்ல. மனுஷன்தான் நம்மளை மிகைப்படுத்தி அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிடும். அதனால கடவுள்கிட்ட எளிமையா வேண்டுங்க, அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானத்துக்கு மிஞ்சி வேற எந்த இதுவும் கிடையாது. அன்னதானம் எப்படி பண்ணலாம்? 1 கிலோ அரிசி கொண்டு வந்து வைங்க, என்ன முடியுமோ செய்யுங்க. காய்கறி வாங்கிட்டு கொடுங்க, 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில கொடுங்க, இல்ல சனிக்கிழமை காலையில கொடுங்க. நீங்க செய்யற சாப்பாடு, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு அரிசியும் இங்க சாப்பாடு ஆயிட்டு. இது சாப்பாடு கிடையாதுங்க. கோவில்ல கொடுக்கறதெல்லாம் நிறைய பேர் சாப்பாடு நினைச்சிருக்கிறான். அது மிகப்பெரிய மருந்து. ஐயப்பனுக்கு நெய்வேதியம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தி பண்ணி தான் அந்த சாப்பாடை கொடுக்குறோம். அப்ப என்ன ஆகுது? அது மருந்தாயிருது. பைப்புல குடிக்கிற வரைக்கும், பைப்புல வர வரைக்கும் தண்ணி, கர்ப்பகிரகத்துல போயிட்டு வெளியே வந்து அதுக்கு பேர் தீர்த்தம். அதே மாதிரிதான் அந்த சாப்பாடு நம்மளுக்கு மருந்தாயிடுது. அதனால ஒரு பிடி அன்னத்தை எடுக்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா நினைச்சுங்க, உங்களுக்கு இது மருந்தாகணும். எனக்குள்ள 1000 வியாதிகள் இருக்கு. மனோவியாதியே பெரிய வியாதி. யாரோ ஒருத்தர் வருவாரு, ஏய் அவன் சரியில்லை, அவங்ககிட்ட பேசாத, புரளி பேசுறது, அதை நம்பிட்டு நாம ஊர் பூரா சொல்லிட்டு அவன் சரியில்லை அவன் சரியில்லைன்னு. பாவம், இப்படி நிறைய பேர் சொல்லி நல்லவங்க எல்லாம் ஒதுங்கிட்டாங்க. யாருக்கிட்ட எதுவும் அது மாதிரி அந்த எண்ணமெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி, எங்களுக்கு ஏதாவது கால்வலி கை இருந்தா அதை சாப்பிட்டு ஒரு வாய் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா குணமாகும். நம்பிக்கை மட்டும்தாங்க கடவுள்கிட்ட. நீங்க வேற பொண்ணோ பொருளோ கடவுள் எதிர்பார்க்கறதுல நம்பிக்கையோட வாங்க, கடவுள் கண்டிப்பா. குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் நிறைய வருங்க. வீட்டுல இருக்கிற நிறைய நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுல போனீங்கன்னா ஒரு சின்ன பூஜை ரூம் இருக்கும், தயவு செஞ்சு தொடச்சு விடுங்க. தொடச்சு ஒரு விளக்கு ஏத்துங்க. வெள்ளிக்கிழமை நிலவாசப்படி தயவு செஞ்சு மிதிக்காதீங்க. வீட்டுக்குள்ள அபசுகுணமான வார்த்தைகளை பேசாதீங்க. பெண்களை எக்காரத்தை கொண்டு ஆண்கள் வந்து தேவையில்லாத வார்த்தைகளால பேசுறவனா உள்ளுக்குள்ள மகாலட்சுமி இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து தர்த்தனத்தனமான பேசிடுதோம்னா அன்னலட்சுமி இருக்க மாட்டாராம். இவங்க 2 பேர் இல்லாம இருந்தாலே போதும், வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாம போயிடும். அதனால வீட்டுக்குள்ள சந்தோஷமான வார்த்தைகளை பேசுங்க. கோபம் வந்தாலும் கூட 10 நிமிஷம் வெளியில போயிட்டு வாங்க. நல்லா ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, ஸ்டார்ட் அப் சென்டர், நான் ரொம்ப கோவப்படுவேன். இப்பெல்லாம் நிறைய கம்மி பண்ணிட்டேன். ஏன் தெரியுங்களா? வேற வழி இல்லை, வயசாயிட்டு போகுது. நீ எத்தனை நாளைக்கு வாழ்க்கையில, நீ எவ்வளவு நாளைக்கு நம்மளை கடவுள் பயணம் பண்ண போறோன்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போவோம். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியல கூட உபகாரம் பண்ணாம உபத்திரியம் பண்ணாம ஒதுங்கி நடந்துட்டு போவோம். வாழ்க்கையில கடவுள் நம்மளுக்கு நிறைய தந்திருக்கிறார். முடிஞ்ச வரைக்கும் நம்மளும் பிறருக்கு கொடுத்து பழகுவோம். அதுதான் கடவுள் செய்யற மிகப்பெரிய இது. உங்கள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறோம். பில்டிங் வேலை ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 65 நாள் 70 நாள் ஆயிடுச்சு. இதுல பணம் பற்றாக்குறையினாலதான் பில்டிங் வேலை கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிடுச்சு. யாராவது சிமெண்ட் மூட்டை பணம் கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க, பணம் கொடுத்தா ஏதாவது பண்ணிடுவாங்க. சிமெண்ட் மூட்டை, எம்சாண்டு இல்ல ஜல்லி ஏதாவது இருக்க விருப்பப்பட்டால் பெருசு எங்க ஏதாவது 10 20 மூட்டை 30 மூட்டை என்ன முடியுமோ தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க. கொண்டு வச்சுட்டு போங்க. யாருக்கும் சொல்ல வேண்டாம், எங்க டொனேஷன் புக் எடுங்க என்ற பேரை போடுங்க எல்லாம் வேண்டாம். இதெல்லாம் அந்த காலத்துல டூப்ளேட் கொடுத்தாங்க, ராமசாமின்னு பேர் போட்டிருப்பான். கடவுளுக்கு தெரியணும்னு தெரிஞ்சா போதும். ஏதாவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த பில்டிங்கை சீக்கிரம் தூக்கி இங்க நிக்க வேண்டிய நம்ம எல்லாரும் இங்க நின்றுருப்போம். சீக்கிரம் இந்த வேலைகள் நடக்கட்டும். நிறைய தர்மகாரியங்கள் நடக்க போதும். மேல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th வரைக்கும் டியூஷன் சென்டர் நடத்த போறோம். மேல ஸ்மார்ட் கிளாஸ் வரப்போகுது. நேரம் பஜனை வைக்கலாம். யாராவது கட்டுறவங்க மேல போய் கட்டிக்கலாம். யாராவது வீட்டுல முடியலங்கிறவங்க மேல போய் தூங்கிக்கலாம். எல்லா சௌகரியத்தோட இங்க மேல வைக்க போறோம். அதனால உங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம கிட்ட அன்னதானம் நடக்கும். இந்த வாரம் அன்னதானம் வந்து பாத்தீங்கன்னா அட்லாண்டா ஐயப்ப பக்தர்கள், அதாவது நம்ம USA அமெரிக்காவிலிருந்து
இன்னைக்கு அட்லாண்டா ஐயப்பா சேவா சங்கத்துக்காரங்க இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 1 வருஷமா அவங்க அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜான்சன் பை லிப்ட் கம்பெனிக்காரங்க, பழைய காலத்து லிப்ட் நிறைய போனா நிறைய இடத்துல ஷாப்பிங் மால்லாம் போனா லிப்ட் இருக்கும். அந்த கம்பெனியுடைய வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் காசு போட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அன்னதானம் வந்து இந்த டைம் கொஞ்சம் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து 56வது திருமண நாள். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிச்சா 2வது நாள்லயே சண்டை வந்துருக்கு. புருஷன் பொண்டாட்டி 10 வருஷம் ஆனாலும் சண்டை வந்துருக்கு. புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா 56 வருஷம் கல்யாணமாயி 56 வருஷம் ஆச்சு. அப்பங்களுக்கு அவங்க வயசு என்ன இருக்கும்? அவங்களுக்கு திருமதி முருகேஷ் கலா திருப்பூர்ல இருந்து அவங்க இன்னைக்கு அன்னதானத்துக்காக உதவி பண்ணிருக்கிறாங்க. நீங்களும் அன்னதானத்துக்கு ஏதாவது உங்க கல்யாண நாள், உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாள், உங்க அப்பா அம்மாவுடைய பிறந்த நாள் இது மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த மாதிரி வந்து சின்ன அன்னதானம் பண்ணிட்டு போகலாம். அவங்க எல்லாரும் இந்த அன்னதானம் கொடுக்குறவங்க ரொம்ப வாழ்க்கையில நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அதே மாதிரி ரிஷி ராகுல்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா கிடையாது. மாசம் அந்த குழந்தைக்கு வந்து தலசீமியா அப்படிங்கிற ஒரு ரத்த சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. மாசம் அந்த குழந்தைக்கு பிளட் கொடுத்தாகும். அந்த குழந்தைக்கு பிளட் கொடுக்கலனா மாசத்துல 30 நாளுக்கு மேல 35வது நாள் பிளட் கொடுக்கலினால் ஒவ்வொரு பார்ட்ஸா வீக் ஆகிட்டு வந்து அந்த குழந்தை இறந்து போயிடும். அந்த சம்பவம் இருக்கு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 13 வயசு, அவங்க அப்பா அம்மா இல்ல, இறந்து 5 வருஷம் ஆச்சு. அந்த பையன் இப்ப மாசம் நம்ம கிட்ட பிளட், நம்ம நிறைய உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இருக்கு, நிறைய நம்ம பிளட் பண்ணிட்டு இருக்கிறோம். பிளட் பேங்கே வச்சிருக்கிறோம். காந்தி நகர்ல சுவாமி விவேகானந்தா சேவா கேத்திரம்னு சொல்லி பிளட் பேங்க் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 6000 பேர் இதுல மெம்பரா இருக்கிறாங்க. பிளட் நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். வெறும் ட்ரஸ்ட் வச்சு அன்னதானம் மட்டும் போடல, பூஜை மட்டும் பண்ணல, நிறைய சர்வீஸ் பண்றோம். முடியாதவங்களுக்கு நிறைய காலேஜ்ல சீட்டு வாங்கிட்டோம். படிச்சு காலேஜ் +2 முடிச்சு நல்லா வரவங்களுக்கு ரொம்ப குறைஞ்ச, அதாவது 1 லட்சம் ரூபாய் கேட்கிற இடத்துல ஒரு 25,000 ரூபாய் கம்மி பண்ணி 75,000 ரூபாய் கொடுத்து நம்ம சீட்டு வாங்கி தந்துட்டு இருக்கிறோம். சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம கிட்ட சீட்டு வாங்கி தரோம். அதே மாதிரி ரொம்ப படிப்புல கஷ்டமா இருக்கிறவங்க, அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற அந்த வருஷத்துக்கு உண்டானதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இது பகவான சாட்சியை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ட்ரஸ்ட், சேரிட்டபிள் ட்ரஸ்ட். நிறைய ஆட்கள் உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் உங்களால முடிஞ்ச வாழ்க்கையில உதவி பண்ண, கொஞ்சம் படிப்பு ஏதாச்சும் உதவி பண்ண பாருங்க. அதே மாதிரி அந்த ரிஷிராகளுக்கு சீக்கிரம் குணமாகணும்னு அந்த பையன் வேண்டி இருக்கிறான். அதனால நீங்களும் வேண்டிக்குங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் எடுத்துக்கிட்டு 245 குழந்தைங்க மாசம் அந்த குழந்தைங்களுக்கு பிளட் கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம எல்லாம் நிறைய நினைக்கிறோம், கஷ்டமா இருக்கணும். அப்பா அம்மா நல்லா இருந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிளட் இல்லைன்னா ஒரு அப்பா அம்மா வேலை கேட்கலாம். மாசம் ஒருத்தர் டெய்லி தொடர்பு கொண்டு ரத்தம் கேட்கறது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? அதனால இந்த கடவுள் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார். இந்த நாள் இல்ல, எல்லா நாளும் நம்ம நல்லதான். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாவே பேசுவோம். நிறைய விஷயங்களை நல்ல விஷயங்களாவே பேசிட்டு இருக்கோம். கோபம் வந்தாலும் கூட சில நேரத்துல பாத்ரூம்ல போய் கோபத்தை காட்டுவோம். ஆட்கள் முன்னாடி காட்டிக்க வேண்டாம். வாழ்க்கையில் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா போயிட்டு இருப்போம். நிறைய பேர் மனசுக்குள்ள நிறைய நினைச்சிட்டு இருப்பீங்க. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. நட்பு கிட்ட கூட பகிர்ந்துக்க முடியாத விஷயங்கள்லாம் கஷ்டமெல்லாம் இருக்கும். கடவுளை வந்து நட்பா ஒரு ஃப்ரெண்ட்லியா ஏத்துக்க, ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, ஒரு நண்பனா ஏத்துக்கிட்டு கடவுள்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பா கேட்பார். நம்பிக்கையோட நீங்க எந்த வார்த்தையை விட்டு சொல்றீங்களோ, அவர் ஏதோ சிலை இல்ல, நம்ம இங்க என்னென்ன சொல்றோம் அவர் உட்கார்ந்து கேட்டிருக்கிறார். அதனால நீங்க நம்பிக்கையோட சொல்லுங்க, கடவுள் கண்டிப்பா நம்ம கூட இருப்பார். சரணம் கூப்பிடலாம். அன்னதான பிரபுங்கிற பேர்ல சரணகோஷ பிரியன். நீங்க என்ன பூ கொடுத்தா வாடி போயிடும், தங்கம் கொடுத்தா 1 மணி நேரம் போட்டுருப்போம், எடுத்து பீரோ கழிச்சு பூட்டிடுவோம். வேற என்ன பண்ணாலும் அவருக்கு போய் சேராது. நெய்வேதி வந்து காட்டி தூக்கிட்டு ஓடிடுவோம். ஆனால் நீங்க கொடுக்குற ஒன்னே ஒண்ணு ஐயப்பனுக்கு போய் சேர என்னன்னா சரணகோஷம் மட்டும்தான். அவர் சொல்றது ஆத்மார்த்தமா, சந்தோஷமா, லயமா கேட்கறது ஒன்னே சரணகோஷம். அதனால ஆத்மார்த்தம் அடி வைத்திருந்து கூப்பிடுங்க. இந்த வாய்ப்பு நீங்க வீட்டுல எல்லாம் போனா சரணம் கூப்பிட முடியாது. இந்த கார்த்திகை மாசம் மட்டும் எல்லாரும் மாலை போட்டுட்டு சாமியை சரணமையப்பா சாமியா எல்லாம் கிடையாது. வருஷம் முழுவதும் ஐயப்பனை நம்பலாம். நிறைய பேர் ஐயப்பன் வீட்டுல போட்டோவே வச்சுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், ஐயப்பன் போட்டோ தயவு செஞ்சு வீட்டுல வை. ஒரு சின்ன போட்டோ வைங்க. தப்பு செஞ்சவங்க மட்டும்தான் கடவுளை வைக்க மாட்டான். நம்மளாம் தப்பு செய்யல. இதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கை. கடவுளை வந்து வீட்டுல வைக்க கூடாதுங்கிறது. ஐயப்பனை வச்சு டெய்லி ஒரு விளக்கு ஏத்துங்க. ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருந்தா ஒரு வெறும் மண் விளக்கு எடுத்து அதுல நெய் ஊத்தி ஒரு திரியப்பத்தை வச்சு வேண்டுதலோட திரியப்பத்தை வச்சு வேண்டிக்குங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதே மாதிரி நீராஞ்சன வழிபாடு. இந்த நீராஞ்சன வழிபாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேல்யூவானது, சிம்பிளான இது. நம்ம எல்லாம் கடவுள்கிட்ட நீங்களும் கடவுளை மட்டும்தான் பேசிக்கூடிய ஒரே வழிபாடு நீராஞ்சன வழிபாடு. ஒவ்வொரு ஞாயிற்று அதாவது பண்ணீங்கன்னா உங்களோட தடைகள் எல்லாம் தகர்த்துரும். அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4:30 6 மணி வரைக்கும் ராகு தான். இந்த ராகு காலத்துல பின்னாடி இருக்கிற நாகருக்கு வந்து பழைய காலத்து நாகர், அவருக்கு வந்து உங்க கையால கொஞ்சம் பால் கொண்டு வந்து அதுல மஞ்சள் கலக்கி அபிஷேகம் பண்ணீங்கன்னா நம்பிக்கைங்க. ஏதோ சொல்றாங்க, நம்மளும் சொல்றோம், செஞ்சு பாருங்க. நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கடவுளை ஏத்துக்குவாருங்க. நான் சொல்றது பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல, இவர் சும்மா ஏதோ கதை விடுறாரு அப்படிலாம் நினைக்காது. நான் சொல்றது பொய்யன்னு நினைச்சுக்கலாம். ஆனால் நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க, கண்டிப்பா கடவுள் கேட்டுக்குவார். சரணம் கூப்பிடுவோம். கூட்டு பிரார்த்தனை.
சுவாமியே நீயல் முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதுமுன் பணியை போல நன்னியலின் முன்னுங்கே நசிந்திடல் வேண்டும் அண்ணாய். அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்யல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் சென்றேன் எந்த திருப்புகழை இயல்பிடல் வேண்டும், சிப்பாத மிரளை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங் அருஜோதி செலுத்தினல் வேண்டும், தப்பேதும் நான் செய்யணும் நீ கொடுத்தல் வேண்டும், தலைவாணி பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. சுவாமியே சுவாமியே பூரவரிபல பிரியனே ஓ மையரசுரானந்த சுத்தரையரையப்ப. அம்மா இப்ப கொடிமர வேலை நடந்துட்டு இருக்கு. கொடிமரம் செதுக்கி முடிச்சாச்சு. அடுத்த வாரம் வந்து வருங்கலம் அன்னைக்கு எண்ணெய் ஊத்துறாங்க. நீங்க அந்த கொடிமரம் 40 அடி நீங்க நிக்க போகுது. கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லயே சித்தாபூதருக்கு அடுத்தது நம்ம ஊர்ல தான் இப்ப கொடிமரம் வந்து பெருசா வைக்கிறோம். அது ஃபுல்லா காப்பர் தகடு. அது காப்பருங்கிறது வந்து நம்ம ஈர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. அதனால அந்த தகடுல வச்சுதான் கிட்டத்தட்ட அந்த கொடிமரத்துக்கு மட்டுமே 16 லட்சத்தி சம்திங் செலவாகுது. அதனால அந்த கொடிமரத்தை கிட்டத்தட்ட அநேகமா அடுத்த மாசம் சபரிமலையில இருந்து முன்னாள் மேல்சாண்டி வராரு, சுதீர் நம்பூதிரி தான் வராரு. அவங்க தான் வந்து பிரதர்ஷனை பண்றாங்க. அதனாலதான் வேலை கொஞ்சம் ஸ்பீட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மேலெல்லாம் காங்கிரீட் எல்லாம் போட முடியும். அந்த வந்து வர புதன்கிழமை மணிக்கு எண்ணெய் ஊத்துற நிகழ்வு இருக்குது. இழுப்ப எண்ணெய் யாராவது முடிஞ்சா வாங்கிட்டு வந்து 6 லிட்டரோ 1/4 லிட்டரோ 1 லிட்டரோ என்ன முடியுமோ அந்த மரத்துக்கு ஊத்திட்டு போங்க. நம்ம இல்லைனாலும் கூட 100-150 வருஷத்துக்கு நிலையா நிறைச்சு நிற்கக்கூடிய மரம். அப்படி எண்ணெயில ஊடி ப்ராசஸ் ஆனா தான் திருப்பி வைக்க முடியும். அதனால உங்களால என்ன முடியுமோ அந்த எண்ணெய் கொண்டு வந்து நீங்க ஊத்திட்டு போலாம். சுவாமி சார்.